ஸ்ரீலங்கா வந்து இன்னொரு 10 இந்த கவர்மெண்ட்டே இருந்துச்சுன்னா இன்னொரு 10 இயர்ஸ் போகும்போது சைனா லெவல் அந்த லெவலுக்கு போயிடும். நாடு போகிற நேரம் வர உலகம் போகிற போக்க பாரு தங்க பற்றி இல்லாலே அப்படி தான் சொல்ல இருக்குது தெரியுமா. இதுதான் நாடு போகிற நேரம் எங்களுக்கு சொல்லவே இயலாது தெரியுமா. அதனால நாடு எப்படி போகுது அந்த மாதிரி நாங்கள் சரக்காட்டிகள் போகிறோம். சாதாரண தெரியுது நான் சேஞ்ச் ஒன்று பார்க்கணும். ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது, பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. கொஞ்சம் பார்க்கும்போது பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. இல்லைன்னு இல்லை, எதுவுமே பிஸ்னஸ் இருக்குது. பொருளாதாரத்தை பார்த்து எதுவுமே தட்டுப்பாடு இல்லை, எல்லாமே கிடைக்கிது தானே. கிராமம் கொஞ்சம் ஃபாலிங் டவுன் கெட்டினோம் அதுபோல் தான். அதை சுற்றி இந்த கிராமத்துக்கு எப்படி சரி ஒரு நத 1 year 2 years தரவு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அட்வான்ஸ் யாருக்கும் தேங்காய் மரத்துக்கு ஏரியால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். லைக் தட் ஒன் திஸ் லைஃப் இதுதான். ஈஸியாக இருக்கிறீங்களே இந்த மாதிரி பிஸ்னஸில் எப்படி போகுது? நல்லா போகுது, நம்ம ஸ்மார்ட்டாகவே தான் இருக்கிறீங்க. அப்புறம் இந்த மாதிரி பிஸ்னஸில் எப்படி பிஸ்னஸ் நல்லா போகுது, கடவுள் புண்ணியத்தில் நல்லா போகுது. எனக்கு எவ்வளோ காலமாக வரேன் பிஸ்னஸில்? நான் இப்போ ஒரு 3 இயர்ஸாக ஒரு வருஷம் வரேன். அண்ணா இது வந்து அண்ணாட தட்டு தான். அண்ணா வந்து ஒரு 15 வருஷமாக செய்கிறாரு. அப்படி என்ன நான் அண்ணா கூட சேர்ந்து அப்படியே செய்வீங்க? பரவாயில்ல, வந்து வெஜிடபிள் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது நைட் மார்க்கெட்னால நைட்டுக்கு தான் கொஞ்சம் க்ரௌட் இருக்கும். என்ன ஸ்பெஷல் இந்த மார்க்கெட்? இந்த மார்க்கெட்டில் வந்து எல்லாமே ஸ்பெஷல் தான், எல்லாமே இருக்குது. வெஜிடபிள் இருக்குது, பல ஃபுட்ஸ் இருக்குது. வந்து வேணுங்கிறத எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் இந்த பொருளாதார நிலைமையெல்லாம் இப்போ எப்படி இருக்குது? மரகரி விலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? மரகரி இந்த மந்த்னா கொஞ்சம் கூடி இருக்கு. ஏன்னா அவுட் ஸ்டேஷன்லாம் கொஞ்சம் மழை வெள்ளம், அதனால கொஞ்சம் மரகரி கொஞ்சம் டிலே ஆகி தான் வருது. இப்போ நுவர்லி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை. இப்போ அங்கிட்டு இருந்தால் நிறைய லீக்ஸ் கேரட் எல்லாம் அங்கிட்டு இருந்தால் வருது. அதனால் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது மரகரி கொஞ்சம். இப்போ அப்படி என்ன நூறு பக்கம்லாம் செம்ம மழை, மறுபடி வெள்ளம் வந்துச்சு. நீங்கள் சொந்த இடம் நீங்கள் நம்ம தலைவைக்கல நல்ல வைக்கல என்ன நல்ல வைக்கலையும் மழை சரியான மழை. அவுட் ஸ்டேஷன் ஃபுல்லாக மழை தான். அங்கே எல்லோரும் சேஃபாக இருக்காங்களா? நான் சேஃபாக இருக்கேன். எல்லோரும் சேஃப் தானே? அப்புறம் வேற என்ன மாதிரி உள்ளுக்காண்ட அரசாங்கம், புது அரசாங்கம் எல்லாமே எப்படி போய்கிட்டு இருக்கு? பரவாயில்ல, நல்லன்னு சொல்லலாம். கொஞ்சம் எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க முன்னே இருந்த அரசாங்கத்தோடு இந்த அரசாங்கத்தில் விலைவாசியெல்லாம் கூட அப்படின்ட்டு. ஆனால் என்ன பொறுத்தளவு பார்க்கும்போது இது வந்து நம்ம கவர்மெண்டால் கூட்டலை. உலக பொருளாதாரத்துலேயே நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் போர்லாம் நடந்தனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் இந்த டீசல் பெட்ரோல் எல்லாமே விலையெல்லாம் கூடி இருக்குது. இப்போ கவர்மெண்ட் மேலே வந்து குத்த சொல்லி வேலை இல்லை. ஏன்னா முழு உலக பொருளாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தனால. அதனால் பிரச்சனை நிறையா, இந்த போதைப் பொருள் ஒழிப்பு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ கொள்முறையெல்லாம் ஸ்மார்ட் பஸ் எல்லாம் இறக்கியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல. இல்லை சும்மா வேலையை விட்டு போகிற பயணம் சார் எடுக்கணும் மாதிரி நினைச்சு அப்படியே வந்து பிள்ளைங்களுக்கு பார்த்துக்கிட்டே ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த டைமுக்கு எங்களுக்கு எடுக்கக்கூடிய டைம் சூட்லும் இந்த மாதிரி என்ன சார் எடுத்துகிட்டு போகிறோம். வந்து எடுத்துகிட்டு போகிறப்போ இதில் பழைய நாட்டாள்கள் தானே இருக்கிறாங்க. களவு போய் இல்லாமல் ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. அடுத்தது மார்க்கெட்டில் மாதிரி மிச்சம் கல்வாணி பயிலுக்கு போகிறோம். இதில் இவங்க தூக்கம் போன பிறகு களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்குது. இருந்தாலும் பாவம் இல்லாதவங்க தானே. அதனால் இப்போ இந்த நாடு போகிற நிலைமையை பற்றி இப்படி நாடு போகிற நேரம் வர உலகம் போகிற போக்க பாரு தங்க பற்றி இல்லாலே அப்படி தான் சொல்ல இருக்குது தெரியுமா. இதுதான் நாடு போகிற நேரம் எங்களுக்கு சொல்லவே இயலாது தெரியுமா. அதனால நாடு எப்படி போகுது அந்த மாதிரி நாங்கள் சரக்காட்டிகள் போகிறோம். நாடு போகிற மாதிரி தான் நாங்களும் போக இருக்கோம். எல்லாமே எங்களோட வாக்குக்கு நாடு எடுக்கல. இப்போ எங்களோட வயசுக்கு எத்தனையோ பேரை கண்டுட்டோம். கண்டாலும் வாழையாடி வாழையால் செய்கிறவங்க எல்லோரும்
அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்றதுக்கு ஒன்றுமே வரல. நாங்கள் அந்த காலத்தில் டட்டி சேனாநாயக்கட காலத்தில் பண்டாநாயக்கட காலத்தில் அந்த காலத்தில் இருந்த இது ஒன்றுமே இல்லை. இப்போ இருக்கிறதெல்லாம் புது மாதிரி விதமாக தான் இருக்குது. ஒரு பொடிய மார்க்கரோட பேசலாம் கதைக்கலாம் ஏன்னா யாரையும் இன்னும் நம்பலாம். அதனால் நாடு எப்படி போகுது அந்த மாதிரி தான் எங்களுக்கு சைலண்டாக போக இருக்குது. இந்த பொருளாதார ரீதியாக ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கங்கே அபிவிருத்தி வேலையெல்லாம் பொருளாதாரம் இப்படி தான் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஆனால் அது எங்களுக்கு அது சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய வருமானத்தை தக்கன ஒவ்வொரு வேலையும் நடந்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கு நடக்கிற மாதிரி போயிட்டு கொண்டே இருந்தாலும் பொருளாதாரம் என்ற விஷயத்தில் எங்களுக்கு சொல்லவே இயலாது. நாங்கள் இதனால் சம்பாதிக்கிற மாதிரி இதனால் செலவழிச்சிட்டு போகிற மாதிரி தான் போயிட்டு கொண்டு இருக்குது. ஆனால் நாட்டில் இந்த மாதிரி போதை பொருள் அது இது எல்லாம் இல்லாமல் கொண்டு களவு போய் அது இது இல்லாமல் ஒரு மனுஷருக்கு நல்ல நிம்மதியாக ரோட்டில் அலைஞ்சி கழிஞ்சு போகிற மாதிரி ஒரு காலம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் நல்ல காலம் சொல்லலாம். இளைஞர்கள்லாம் அரசாங்க பக்கத்தில் நிற்கிற மாதிரி. நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷனை பொறுத்தளவு நிறைய மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறோம். இப்போ இப்படி தான் இப்போ ஸ்ரீலங்கா இன்னொரு 10 இந்த கவர்மெண்ட்டே இருந்துச்சுன்னா இன்னொரு 10 இயர்ஸ் போகும்போது சைனா லெவல் அந்த லெவலுக்கு போயிடும். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு இருந்த கவர்மெண்ட் நிறைய பிரச்சனைகள் நிறைய ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துச்சு, கோவம்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் பரவாயில்ல. நம்புறீங்க சீனா லெவலுக்கு அப்பில் போகும்? அப்புறமா எப்படி இருக்கிறீங்க? அப்புறம் மார்க்கெட்டுக்கு வாரீங்க, அடிக்கடி போவீங்களா? இங்கே நேரம் இருக்கு இங்கே வந்துட்டு போவீங்களா? எங்கே இருக்கிறீங்க? சொந்த இடம் என்ன சும்மா மழை என்ன ஆகுதுலாம்? எப்படி சொந்தக்காரங்களாம் எப்படி இருக்காங்க? சேஃபாக இருக்காங்களாமா? இங்கே வேலை செய்கிறீங்களா இல்லை நீங்கள் தான் இருக்கிறீங்களா? வீடு எடுத்து இங்கே தான் இருக்கீங்களா? சரி சரி. மரக்கறி பழங்கள்லாம் எடுக்கிறீங்க, பழங்கள்லாம் எப்படி போகுது? வெள்ளை எப்படி போகுது? அப்படின்னா எப்படி ஏதாவது சேஞ்ச் ஒன்று இருக்குதா இல்லாட்டி ஏதாவது மாற்றம் ஒன்று தெரியுதா விலைகளில்? இல்லாட்டி பழைய விலை தான் ஓடிட்டு இருக்குதா? மரக்கறியெல்லாம் இன்னும் வாங்கலை, வாங்கி பார்த்தா தான் தெரியும். இல்லை மரக்கறியெல்லாம் உங்கள் பக்கம் இருந்து தான் வரும். அங்கிட்டு மழை அங்கிட்ட ஊரில் வெள்ளம் மழை தானே, அதனால தான் என்ன வெள்ளம் நாளைக்கு மரக்கறியெல்லாம் விலை ஏறிடுச்சு. அப்புறம் அரசாங்கமெல்லாம் மாறி இருக்குது. உங்களோட பக்கம்லாம் கூடுதலாக அரசாங்கத்துக்கு ஓட்டு அள்ளி போட்டுக்கிறீங்க. இது சம்பந்தம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? புது அரசாங்கம் சம்பந்தமா வாங்கல, நீங்கள் எப்படி வாங்க? போதைப் பொருளெல்லாம் இப்போ ஒழிச்சிக்கிட்டு வராங்களே, இது சம்பவம் என்ன நினைக்கிறேன்? எல்லாம் ஒழிச்சிக்கிட்டு வராங்க தான் உண்மையிலே. ஆனாலும் ஒரு சைட்டால் ஒழிச்சிக்கிட்டு வராங்க. ஆனால் ஒழிக்கிறவங்க ஒரு பக்கத்தால் விற்றுக்கிட்டு வராங்க. அதுக்கு தான் என்ன சரி செய்யணும். அப்படி தானே யாரை தான் செஞ்சாலும் தேன் கூட பிச்சவன் கையை நக்காமல் விட மாட்டானே. அதே மாதிரி போதைப் பொருள்ன்றது எல்லாரும் செஞ்சுக்கிட்டே போவான் ஒரு சைடு. இதை ஒழிக்கிறதுக்கு புதுசாக ஒத்தனை போடுவான். புதுசாக வரவன் என்ன செய்வான்? அவனும் கொஞ்சம் கழுவெடுத்துக்கிட்டே தான் போவான். மாட்டிப்படாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் கை மடிச்சுக்கிட்டு போவான். மேலே ஒருத்தர் இருக்கிறான் தானே, திடீர்னு மாட்டிப்படும். அப்படித்தான் எங்களோட வயசுக்கும் எங்களுக்குள்ள 1000 தவறுகள் நடந்து நாங்கள் நல்ல மனுஷன் மாதிரி போயிட்டு கொண்டு இருக்கிறோம். இட வழியில் நாங்களும் சில நேரம் மாட்டிக்கொண்டு இருந்திருப்போம். சில நேரம் நாடு போகிற மாதிரி நாங்களும் போயிட்டு இருந்தோம். இந்த போதைப் பொருள் கடத்தல் அரசியல்வாதிகள்லாம் மாட்டுப்படுறாங்க. அரசியல்வாதிகள் ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு போதைப் பொருளும் செய்யலாது தெரியுமா? அரசியல்வாதிகளோட ஒத்துழைப்பு தான் தேவை. அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட்டராக இருக்கிறவங்கள்ட்ட சம்பாதிப்பே இது தான். இது அரசியல்வாதிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி வட்டைப்பிட்டே எல்லாம் செஞ்சுக்கிட்டே போகிறாங்க. இனி அதனால் அரசியல்வாதிகள் கண்டும் காணாத மாதிரி இவங்களை ஏவி விட்டுக்கொண்டே இருக்கிறது. நீ பிடிப்பட்டாலும் இதாகினாலும் அது உண்மையோட சொல்லி இவனுக்கு தைரியமாக செஞ்சு அங்கிட்டு போய் மாட்டிக்கொள்றது. நெலும்பு வாழ்க்கை மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை. கொஞ்ச நாளையில் போவானுங்க, தடப்படனு சம்பாதிப்பானுங்க, பெருமையாக செலவழிப்பானுங்க, மாட்டிக்கொள்வானுங்க. நம்ம அப்படி இல்லை. கிடைக்கிற காசை கொண்டு நாங்கள் திருப்தி அடைஞ்சு கொண்டு போகிறோம்.
இந்த ஜெயிலுக்குள்ள எல்லாம் ஒரே அடிதடியாக இருக்குது, மோதலாக இருக்குது. இது பற்றி இப்படித்தானே ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு விஷயங்கள். ஒரு காலத்தில் வந்து கிரீஸக்கா வந்துச்சு, ஒரு காலத்தில் கொரோனா வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு. அதே மாதிரி இது இந்த மரிய வீட்டில் இருக்கிற விஷயங்களும் அப்படி தான் வருது. என்ன உள்ளுக்குள்ளவர்கள் பார்க்குறது, இதுக்கு நாங்கள் கத்தால போட்டால் எங்களுக்கு எங்களோட கேஸ் எல்லாம் மாறிப்படும், வேறு கேஸ் ஆகும், எங்களுக்கு இப்படியெல்லாம் ஆகும். அந்த மாதிரி சில சிஸ்டங்கள் இவங்களுக்கு உள்ளுக்கே இருக்குது. இது எங்களுக்கு இப்போவே சொல்லல, அது வாங்கி வந்த மாதிரி. இது ஒன்று ரெண்டு மாட்டிப்பட்டு வரப்போ தான் சொல்லலாம். இப்போ போதைப் பொருள்லாம் ஒழிச்சுக்கிட்டு வர ஒரு வேலை ஒன்று போகுது. அது நல்ல விஷயம் தான். ஜெனரேஷனுக்கு ஒரு என்ன சொல்கிறீங்க சார்? இல்லை, நல்ல விஷயம் சொன்னால் என்ன, எதிர்கால வாலிபர்கள் ரொம்ப மோசமாக போய்க்கிறாங்க. நாங்கள் இருக்கிற பகுதியிலலாம் ரொம்ப மோசம். காலைல என்ன பின்னேரம் வரைக்கும் நல்லா டீசல் கொடுத்துட்டு வந்து சாமான் வாங்கிட்டு போகிறானுங்க. சர்வசாதாரண சில்லறை கடைகளில் மாதிரி சாமான் வேண்டிய மட்டும் இருக்குது. அதுங்கெல்லாம் இருக்கும் முறை நாகம்னு சொன்னால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. கொண்டு போய் ஜெயிலில் நிறச்சி வச்சு ஒரு தண்டதை ஒன்று இப்போ இங்கே இருந்தாலும் சாமான் தூக்குறாங்க, இருக்கிறானுங்க, காசு சேர்த்தோன்னே போயிடுறானுங்க. திரும்ப போயிட்டு வந்து திரும்ப வேலை செய்கிறாங்க, திரும்ப கொண்டு போகிறாங்க. இதுதான் சாப்பாடு, குளிப்பு, நிலைப்பு ஒன்று துப்புற ஒன்றுமே இல்லை. அதிலே போயிட்டானுங்க. அப்படி பெரிய ஒரு சமுதாயம் இப்படி மோசமான நிலைமையில் போய் கொண்டிருக்கிறாங்க. அது வாலிப சமுதாயம். எதிர்காலத்தில் அவங்களால ஒரு நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்களும் பிரயோஜனம் இல்லை, அவங்க அம்மா அப்பாவும் பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு நிலைமை தான் இருக்குது. இப்போ இந்த ஜெயிலுக்குள்ளேயும் மோதல்கள்லாம் போய்கிறது. ஏன்னா சில நேரங்களில் ஒருத்தரத்து உண்டுதலாகவும் இருக்கலாம். இப்படியும் இருக்கும். அதை சரி நம்மளால் அவங்க ஆராய்ச்சி அது சிஐடியாவுக்கு உண்டான சரியான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். அப்போ இனிமேல் வராமல் பார்க்கலாம். அப்புறம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மார்க்கெட் போகிறீங்க. மனமே அங்கே தான் வரீங்களா? நல்ல என்ன ஸ்பெஷல் இங்கே? இதெல்லாம் கொஞ்சம் குறவு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் எங்கள் சொந்த இடம் எங்கே? நான் ஹெட்டன் பக்கம் வேலை செய்றீங்க இங்கே? இங்கே சரி பண்ணி இங்கே என்ன ஹெட்டன் பக்கம்லாம் செம்ம மழையாக இருக்குது. செம்ம போன வா இப்போ மழை ஓரளவுக்கு பரவாயில்ல போல. என்ன அப்புறம் என்ன மாதிரி மரகரி விலையெல்லாம் எப்படி போகுது? எனக்கு மழை தான் வேணும் விலை. மழை நாடு வேலை. அப்புறம் நாட்டு எல்லாமே எப்படி இருக்குது? நாட்டில் நிலமை சம்பளம் எடுக்கிறோம், முடியுது. பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? பிஸ்னஸ் இப்போ வந்து ஒரு நார்மலாக போகுது. ஏன்னா பிரச்சனை இல்லாமல் நார்மலாக போகுது. எவ்வளோ காலமாக பிஸ்னஸ்? இப்போ வந்து ஒரு 10 வருஷமாக இருக்குது. அப்படியா? எங்கே இருந்து? நான் வந்து ஊர் வந்து ஹேட்டேன். ஓகே. இப்போ இங்கே தான் போகிறேன். இதில் ஃபீல்டு இந்த ஃபீல்டே போகுது. அப்புறம் என்ன மாதிரி இப்போ பழகடியெல்லாம் என்ன மாதிரி பழகடியெல்லாம் எவ்வளோ போய்கிட்டு இருக்குது? இப்போ சாதாரண விலை தான் போகுது, பெருசாக விலை ஒன்று சாதாரண விலை போகுது. இனி மழை வெயில் பொறுத்து தான் விலை மாறும். காலநிலையை பொறுத்து விலை மாறும். அரசாங்கம் புது அரசாங்கம் இல்லையா? ஒரு 2 வருஷம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பேசல, நமக்கு சம்மந்தமே இல்லை. நார்மலாக போகுது. இல்லை நார்மலாக போகுது மக்களும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்களோட வேலையோட போகிறோம், அவங்களோட வேலையோட போகிறாங்க, அவ்வளோதான். என்ன மாதிரி ஒரு சேஞ்ச் ஒன்று தெரியுற மாதிரி இருக்குது? சாதாரணமாக தெரியுது. நான் சேஞ்ச் ஒன்று பார்க்க ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது, பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. கொஞ்சம் பார்க்கும்போது பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. இல்லைன்னு இல்லை, எதுவுமே பிஸ்னஸ் இருக்குது. பொருளாதாரத்தை பார்த்து எதுவுமே தட்டுப்பாடு இல்லை, எல்லாமே கிடைக்கிது தானே. எதுவுமே தட்டுப்பாடு இல்லை. அதில் ஒரு இது ஒன்று. பரவாயில்ல, ஏதோ ஒரு நாட்டுக்கு நல்லது, மக்கள் நல்லா நடந்தால் சரி. சரி, மெட்ரோலாம் போட்டுருக்காங்க, நல்லா தானே, அபிவிருத்தி தானே. எல்லாமே நல்லா அபிவிருத்தி. இதனால் பழைய இதிலே போயிடாது. இப்போ புதுசாக ஏதாவது ஒன்று பார்க்கணும்னு சொல்லி புதுசில் போகிறோம். இந்த மார்க்கெட்டை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு எதுவும் பிளான் பண்ணல? இது வந்து சொல்லியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் எப்படி செட் டெவலப்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். இல்லை சொல்லி தருவாங்க, செஞ்சு தருவான்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்கு, போட்டிருக்கு, செஞ்சு தருவாங்க. இப்போ டெண்டில் போயிருக்க ஒரு விஷயம் தான் இப்போ போதைப் பொருள் ஒழிப்பு. அதுதான் முத இல்லாமல் நாட்டில் முழுக்க அதை தான். அது இல்லாமக்குனா தான் எதுவுமே ஒன்றும் செய்யணும். அதில் தான் எல்லாமே சீரழிஞ்சு எல்லாமே இருக்குது. எடுக்கிறது இல்லாமல் இருக்குது. மாதிரி இந்த தண்டனை இருக்க தண்டனையெல்லாம் போட்டோம்னு நினைக்கிறேன். தண்டனை கொஞ்சம் கூட்டினா சரியான இப்போ குற்றங்கள் குறையும். எப்படி இருக்கிறீங்க? நல்லா 2 பேரும் ஜோடியாக மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மார்க்கெட்டுக்கு வந்திருந்தாங்க. இளமை காலத்தில் மாதிரி என்ன இளமை திரும்புதே மாதிரி எஸ் ஜஸ்ட் லைக் தட். என்ன மாதிரி என்ன விசேஷம்? இதில் மார்க்கெட்டில் சாமான சொன்னால் அங்கே எங்கள்கிட்ட நார்மல் மார்க்கெட். இதில் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். இங்கே ஈவன் ஃப்ரூட்ஸ் பாருங்கள்,
ஃப்ரூட்ஸ் எல்லாம் கைண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்குத்தான் அதான் இது சொல்கிறது நைட் மார்க்கெட் பிகாஸ் தட் ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்தேன் அதுக்காக நாங்கள் ரியலி ஹாப்பி. புது கவர்மெண்ட் வந்திருக்குது. கவர்மெண்ட் நான் சொன்னால் ஏண்ட விஷயம் பட் மை தட் மீன்ஸ் ஏண்ட சாய்ஸில் பார்த்தா இந்த கவர்மெண்ட் வந்து ஓகே எனக்கு எங்கள் வைஃபுக்கு ஓகே சொன்னால் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் எப்படி எங்களோட லைஃப் ரன் பண்ணுறது. யாரும் சொல்லி கொடுத்து ரன் பண்ண இயலாது. அது போட்டு தான் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ஃபாலிங் டவுன் கெட்டிங் அப் அது போட்டு தான். அதை சுற்றி இந்த கவர்மெண்ட்டுக்கு எப்படி சரி ஒரு நத 1 year 2 years தரணும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அட்வான்ஸ் யாருக்கும் தேங்க மரத்துக்கு ஏற தான் கொஞ்சமாக தான் போகணும். லைக் தட் ஒன் திஸ் லைஃப்னு இது தான் சேம் தான். இப்போ போகிற ரூட் நல்லா போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்புறீங்களா? ஐ திங்க் இப்போ போகிறது மிச்சம் தேவையில்லாத எல்லாம் பிடிச்சி கொண்டு போய்த்தானே எனக்கு அது நான் அது ரீல் இல்லாமல் எனக்கு பிரச்சனை இல்லை. எவன் என்ன சொன்னாலும் எனக்கு ஆசை அதுதான். டர்ட்டி ஹேபிட்ஸ் எல்லாம் எடுத்து போடுவோம், ஃபுல் க்ளீன் பண்ணி எங்களுக்கு இல்லாட்டி சரி எங்களோட சின்ன குட்டிகளுக்கு டிப் பண்ணுறதுக்கு லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னு விருப்பம் அதுதான். எனக்கு தெரியாத அது பீப்புள் திங்ஸ் அதை சுற்றி நான் தாக்குதல் சம்பந்தமாக நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதனால் எனக்கு என்னென்ன நினைக்கலும் உண்மையிலே செஞ்ச குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை அனுபவிக்க தான் வேணும். யாராக இருக்கக்கூடும். எங்களுக்கு அதில் ஜாதிவாத இனம் ஒன்றும் தேவையில்லை. ஸ்ரீலங்கான்றது ஆக பொறுமதியான நாடு ஒன்று நான் எப்போது அது தீர்மானிச்சாச்சு. எங்களுக்கு எந்த நாட்டிலே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காது. இந்த நாட்டில் மாதிரி நிம்மதி ஒன்றும் கிடைக்காது. இதுதான் இஷ்ட தாக்குதல் என்றது வந்து பெரிய கேம் தானே. இவங்கள் தான் அரசியல்வாதிகளோட கேமில் தான் போய்த்து கொண்டு இருக்குது. இருந்தாலும் எல்லோரும் சொல்கிறது தான் எனக்கும் சொல்லலாம். நான் என்ன சொல்லி தனிப்பட்ட முறையில் சொல்லி எனக்கு மாட்டிக்கொள்ள இயலாது. அந்த மாதிரி தான் பெரிய கேம் போய்ட்டு கொண்டு இருக்குது. அதுக்கு தான் அரசியல்வாதிகள் இப்போ பொறுப்பெடுக்காமல் இருக்கிறாங்க. அவங்க நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க நாளைக்கு இப்படி எனக்கு எல்லாம் இப்படி இந்த இவர் வந்து ஜனாதிபதி வந்து இது மாதிரி பிடிச்சி இது மாதிரி பருப்பு கொடுப்பாருன்னு இவங்க நினச்சிட்டு இருக்க மாட்டானுங்க. அதனால் ஆடிக்கொண்டு இருந்தானுங்க. இப்போ அங்கிட்ட பொருட்கள் இந்த பொருளோட ஒவ்வொருத்தனுக்கு இப்போ புளிய கரைச்சி வயிற்றில் ஊற்றின மாதிரி ஒவ்வொருத்தருக்கு நடந்து கொண்டே இருக்குது. இப்போ குற்றவாளிகளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? பிடிச்சிக்கொண்டே போவாங்க. பிடிச்சிக்கொண்டே போயிட்டு இன்னொரு அரசாங்கம் வந்த பிறகு இவரை குற்றவாளியாக்கிடுவானுங்க. இப்போ சில முக்கியமான குற்றங்களுக்கெல்லாம் தண்டனையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இது சம்மந்தமாக என்ன நினைக்கிறீங்க? அது கட்டாயம் அப்படி செஞ்சால் தான் நீ வர்றவங்க ஏதாவது கொஞ்சம் கவனமாக இருப்பானுங்க. நமக்கு அவங்க இதான் நடமைன்னு சொல்லிட்டு இல்லைன்னா கள்ளங்க தான் குடிக்கிட்டு போவானுங்க. ஈஸ்டர் தாக்குதல் சம்மந்தமாக முக்கியமான ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்குல்ல, 2 பேருக்கு மரண தண்டனை. 2 பேரும் தெரியும். இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதோட இன்னும் தேவையான ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, முஸ்லீம்களும் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. நாங்கள்லாம் ஒரு ஆட்டோளுக்கு ஹயர் நிப்பாட்ட மாட்டானுங்க. அந்த நேரங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த நேரம் பள்ளி உள்ளவங்களுக்கெல்லாம் நாயை கொண்டுட்டு பெரிய தொந்தரவு பண்ணானுங்க. ஒரு நல்ல முடிவு வரணும். பாவம் பொதுமக்கள் அநியாயம் 10-500 பேர் ரொம்ப சிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான சரியான ஒரு தீர்வு இன்னும் கொடுக்கல. கிடைக்குமென்னு சொன்னால் பெரிய பிரயோஜனமாக இருக்கும். இல்லைன்னா திரும்ப இந்த மாதிரி விஷயம் நடந்து கொண்டு வரைக்கும் தொடர்ந்து குற்றவாளிகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கும்போது எதிர்ப்பு தரப்பில் இருக்கிற இப்போ நாமல் ராஜா கல்விலாம் பயங்கர எதிர்ப்பாக இருக்குது. இது சம்மந்தமாக நீங்கள் அதில் அவங்க ஆளுங்களும் இன்க்ளூட் ஆகிக்கிறாங்களே, அதனால் அவங்க அது பண்ண தான் செய்வாங்க. அவங்க இனி தொடர்ந்து மக்களை நிம்மதியை பறிக்கவங்க தான் இன்னமும் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒழுங்காக ஆட்சி செஞ்சாங்கன்னா தொடர்ந்து இவங்க செய்யலாம். ஆனால் இவங்கள்ட்டையும் சரியான நம்பர்கள் இல்லைண்டா நீ யாரும் கொடுக்குறது யாரும் இல்லை. நீ மக்கள் நம்பிக்கை எல்லாத்துட்டாங்க. கடைசியாக தான் இவங்களும் கொடுத்தது. இவங்களையும் சரியான நம்பர்லாம் நடக்கலைன்னு சொன்னால் நீ வேறு இல்லை.
துவேஷம் உண்டாக்கி கொண்டே இருந்தாங்களே, அதனால் வந்து எல்லோரும் பயந்தாங்க. போகக்குள்ள வரக்குள்ள எங்களுக்கு வெளியே போக இல்லாது. நானே ஒரு தடக்கா நிகம்பு சைட்டில் சும்மா ஒரு காரில் போயிட்டு ஒரு இடத்துக்கு டீ குடிச்சு கொண்டு இருக்கிற நேரம் இப்போ வந்து எனக்கு கையை காலை வச்சு அடிக்க போனாலும் அங்கே தப்பி ஓடி வந்துட்டேன். அதே மாதிரி சில இடத்துங்களுக்கு போனேன்டா எங்கள்கிட்ட டயல் காட்டி கொடுத்துருமே. ஆனால் காட்டி கொடுக்குறோம் டயல் சூட்டும் நாங்கள் வந்து யாருக்கும் இந்த எங்கள்கிட்ட டயலை நாங்கள் மாற்றிக்கொள்ளல. இருந்தாலும் கொஞ்சம் பயந்து அதனால இருக்குது. அது இப்போ இல்லை ஒன்றும். இப்போ அந்த மாதிரி இல்லை, பயப்பட போகலாம். ஆனால் இலங்கை வட்டைக்கு போயிட்டு கொண்டே தான் இருக்குது. அந்த காலத்தில் துவேஷம் சொல்லி ஒரு அரசு தனிப்பட்ட முறையில் எடுத்தாங்க. ஜனாதிபதி வந்து அவருக்கு துவேஷம் இல்லாத சூழல் தான் நாங்கள் எல்லோரும் அவருக்கு போட்டோம். அவர் சாதாரணமாக அந்த காலத்தை பிடிச்சி சண்டை பிடிச்சிக்கிட்டு ஆட்களோட வேணும்னு சொல்லிக்கொண்டு வந்தார். அதை சேஞ்சோடு பார்க்குறதுக்கு தான் போட்டோம். ஆனாலும் மிச்சம் சேஞ்ச் ஆகிட்டு. ஆனால் சேஞ்ச் ஆகிட்டு எங்களுக்கு அதில் நல்ல சேஞ்சாக கெட்ட சேஞ்சு சொல்லிடாது, நல்ல ஒரு சேஞ்ச் உண்டு ஆகிட்டு. அது அவ்வளோதான் சொல்லலாம். ஆமாம், இந்த முறை நோம்பு மற்ற இதுகள்லாம் அது மற்ற ஒரு கரைச்சல் இல்லாமல் அழகாக போச்சு. இல்லாட்டி ஆடு மாடாக இருக்க போகணுன்னு சொன்னால் இன்னும் அவனுங்களாக இருக்கிற மாதிரி எல்லோரும் கற்றுக்கொண்டே இருந்தாங்க தெரியுமா. நாங்கள் அப்படியெல்லாம் இதாகிறது இல்லை. இருந்தாலும் கரைச்சல் இல்லை. இப்போ மாதிரி சாதாரணமாக நியாயமாக போகுது. அப்படி போகக்குள்ள எங்களுக்கு அந்த காலத்தான் எங்களே மறுவ கேட்கும். ஏன் கேட்டாக்கா மற்றவங்க வந்து சில நேரம் போய் சட்டம் எல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி செய்யாங்க அப்படி செய்யாங்க அப்படி செஞ்சால் இப்படி செஞ்சால் அப்படி ஒரு கோஷ்டி ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ அவங்களுக்கு ஒன்றும் செய்யலாது, சும்மா கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் உண்மையிலே இந்த ஜனத்தை பற்றி கொஞ்சம் பாராட்டலாம். ஜாதி வேதி பேசும் ட்ரக்ஸ் ஐட்டங்களுக்கு அதுகளுக்கு எல்லாம் அவர் இறங்கி வேலை செய்கிறார். கஷ்டம்ன்றது எல்லாத்துக்கும் வரதான் செய்யும் தெரியுமா. மழை விவசாயத்தில் வந்து நல்ல விவசாயம் வளர்ந்தாக்கா எல்லா சாமானும் விலை குறைய விற்றுடுவாங்க தெரியுமா. எல்லோரும் இம்போர்ட் பண்ணால் எல்லோரும் விலை குறைய விற்றுடுவாங்க. வியாபாரம் இல்லாட்டி விற்றுடுவாங்க. இது இவர் அலப்பிச்சு இதாவான அப்படி வானு சொன்னால் தான் மனுஷருக்கு கஷ்டமாக போகும். நாங்கள் வாங்க இம்போர்ட் சாமான் பாருங்கள், இப்போ எல்லா இடத்துலையும் சீப்பாக விற்கிறாங்க. ஏன் கேட்டால் எல்லோரும் அலப்பிக்கிறாங்க. அலப்பிச்சதுக்கு சீப்பாக விற்கலாம். ஏன் கேட்டால் எல்லோரும் செய்கிறாங்களே பிஸ்னஸ் செய்ய விட்டால் தான் மக்களுக்கு குறைஞ்ச விலைக்கு எடுக்கலாம். இல்லாட்டி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டிக்காக அது செய்யலை இது செய்யலைன்னு சொல்லி செஞ்சாக்க ஒருத்தர் செய்யலை. இப்போ அது வியாபாரம் இல்லை, நல்ல தொழில் இருக்குது இல்லைன்னு சொல்லல. அது துணிமணி என்றாலும் நயத்துக்கு கிடைக்குது. சில நேரத்துக்கு மரக்கறியமாக அது இது யாருடையும் விலை கூட்டுறது இல்லை. இது பெட்ரோல் அது இது விலை கூட்டலாம். ஆனால் இது அவங்களுக்கு நினைச்சபடி இயலாது. சாமான் இறங்கி நின்றுட்டுனா விற்றுட்டு போயிடுவான். இவங்களுக்கு வியாபாரம் இல்லாட்டி கைக்கு வந்த விலையை விற்றுடுவாங்க.